ஹே கைஸ், ஒரு சின்ன அப்டேட். ஓகே, நான் வந்து இன்னொரு செப்பரேட் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் டு டிஸ்கஸ் அபவுட் த ஜாப் அண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் அரவுண்ட் ஜாப், ரைட்டா? இந்த சேனல் நாம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது மொத்தமாகவே வந்து உங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட், டெக்னிக்கல் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு மட்டும்தான். பட் அந்த சேனல் நம்ம புதுசாக ஆரம்பிச்சது வந்து ஒரு ஜாப்னா என்ன, எப்படி நீங்க வந்து ஒரு ஜாப் வந்து அப்ரோச் பண்றது, நீங்க வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க, ஒரு டிரான்சிஷன் நடத்தணும்னா எப்படி பண்ணணும், எங்க என்ன ஏது, இதெல்லாம் பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக அந்த சேனலை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். த மெயின் ரீசன் being that is நம்மளுடைய டார்கெட் ஆடியன்ஸ் ஐ சி இட் இஸ் கெட்டிங் ஸ்பிளிட் இன்டு டூ, அண்ட் ரெண்டு பேரையும் ஒரே சேனல்ல கேட்டர் பண்றதுன்றது இட் இஸ் நாட் கன்வீனியன்ட் வே. அதனால ஓகே, ஸோ அந்த சேனலோட லிங்க்கை வந்து நான் ஐகார்ட்லேயும் கொடுத்துருக்கேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இது இருக்கும். ப்ளீஸ் கோ செக் இட் அவுட், அண்ட் இஃப் யூ லைக் த கண்டென்ட் ப்ளீஸ் டூ like, comment, share and subscribe to the channel. Okay sir, இன்னைக்கு day 50. 50 50 அதிகமாக போயிருக்கும்டா. ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கே ரொம்ப நாள் போச்சு இல்லையா? Yes sir, actually from the first day count வச்சுட்டு வந்திருக்கேன். even if I am not there, class போனது எல்லாமே கவுண்ட் வச்சிருக்கேன். day 50 தான் சார். நீங்க இல்லாதப்ப மட்டும் கவுண்ட் எடுக்கல. ஓகே, 50 days ஆயிடுச்சா ஸ்டார்ட் பண்ணி? approximately 2.5 months. Saturday Sunday you are not there, so 5 days a month, week, and 50 days now 2.5 months. 20 sessions. Yes sir. Yeah, so successfully we have crossed quarter approx. இன்னும் 10 நாள் போச்சுன்னா ஒரு quarter. Okay, see, these numbers are like just numbers in about the year, right? The objective here is like to make sure we are setting up an elaborate system, most elaborate that we can there will be a very detailed research done on data sets. Okay, we don't care about the number of days and audience, right? And by the way, Krishna has become popular. Yes, congratulations Krishna. People have started asking Krishna enga appadinu. Inna konal kalichu Agalyave they will start asking. இல்ல கிருஷ்ணா வந்து ஃபர்ஸ்ட்ல நான் பாக்கும்போதே தெரியும் இல்ல, ஃபர்ஸ்ட் நான் அத பார்த்தனே வந்தேன் அந்த மாதிரி. சோ that's what inna konal kalichu. So how many sessions did Agalya எப்போ வந்தீங்க? Agalya you came on Nampai, right? Yes sir, Nampai தான். Nampai தான். அப்ப எத்தனை செஷன் இருக்குன்னு பாத்துறோமா? So it should be like somewhere, I don't know, 10-15 sessions is what should be there. ஏன்னா கிருஷ்ணாவோட நம்மளும் ரிலேட் பண்ண முடியுது ஈஸியா. அந்த क्वेश्चन ஆன்சர்ஸ் பண்றது ரொம்ப நேச்சுரலா இருந்தது. இல்ல சார், நிறைய யூடியூப் வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் சார், நிறைய டக்கு டக்குன்னு அடிச்சுவாங்க, ரொம்ப ஸ்பான்டேனியஸா இருக்கும். நமக்கு கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருக்கும் அதை பார்க்கும்போது. கண்டென்ட் ரொம்ப சிம்பிளிஃபைடா இருக்காது. 3 4 5 6 7 பாண்டாஸ்ல நீங்க இல்லல்ல? அண்ட் டேட்டா கிளீனிங் இதெல்லாம் வந்து மாட்டீங்க. நம்பாயில் நீங்கள் வந்துட்டீங்க, ரைட்? எஸ் சார். இன்னும் 11 வீடியோஸ் அப்படின்னா யூ வில் பி நியூ இயர்லேருந்து யூ வில் பி தேர் இந்த ஸ்க்ரீன். So that's good. Okay, so jokes apart, so people started noticing, which means that's a good thing which we are doing, right? Yes sir, that's why I saw the comment. அவர் ரிப்ளையும் போட்டிருக்காரு, நீங்களும் போட்டிருக்கீங்க, அவரும் மறுபடியும் ரீப்ளை போட்டிருக்காரு. அதை நான் கவனிக்கல, என்ன போட்டிருக்காரு? Thank you போட்டுட்டு அதுக்கப்புறம் lessons are good, I am following from the first video and I am waiting every Wednesday and Friday. அதை கவனிக்கல. கமெண்ட் பரவாயில்ல சார், ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னா நம்ம ஃபேஸ் அப்படி வந்துருப்பாரு. இதுதான். ஓ, இங்கே இருக்கா வீடியோ அண்ட் வெயிட் எவ்ரி வெட்னஸ்டே அண்ட் ஃப்ரைடே ஃபார் வீடியோ. ஓகே, thumbs up. Okay guys, so let's jump into the session. So yeah, so
போனதில் வந்து நாம் வி ஸ்டார்டட் அனலைசிங் திஸ் லோன் டிஃபால்ட்டர் செக்ஷன் ரைட். எஸ் ஸோ Yes, sir. லோன் டிஃபால்ட்டர் இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ கடைசியாக நம்ம பண்ணது என்னென்னா 40% மேலே உள்ள மிஸ்ஸிங் வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து டேக்கணும். அண்ட் நான் உங்களுக்கு கடைசியாக என்ன சொல்லியிருந்தேன்னா ஒவ்வொரு இதாக பாருங்கள் ரைட்டா, எந்த காலம்ஸ்லாம் உங்களுக்கு தேவையில்லைன்றதை அனலைஸ் பண்ணிவிட்டு ட்ராப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் நம்மளோட யூஸ் கேஸில் ஃபார் டைம் consideration we are just going to drop these columns. Okay, இந்த above 40% அப்படிங்கிறத we are just going to drop from the data frame ரைட்டா. ஸோ ஒரு லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். பட் என்ன நேம் கொடுத்துருக்கோம்? காலம்ஸா? ஆமாம் சார், காலம்ஸாக கொடுத்துருக்கோம். காலம் நேம். ஓகே, இந்த காலம் நேமில் இருக்கக்கூடிய இதை வந்து டு லிஸ்ட் அப்படின்னு மாற்றிட்டு ஓகே, இந்த காலம் நேம்ஸ்லாம் நமக்கு இப்போ வந்து லிஸ்ட்டாக வந்துச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளுடைய புதுசாக நம்ம கிரியேட் பண்ணோம்ல டேட்டா ஃப்ரேம் அனாலிசிஸ் 1 இல்லை அனாலிசிஸ் 1லேருந்து எடுக்கக்கூடாது. ஸோ வேர் டிட் இட் கம் ஃப்ரம்? மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கிரியேட் பண்ண காப்பியோட இது வந்து இதாகல கரண்ட் அப்ளிகேஷன்லேருந்து வி ஆர் ஜஸ்ட் கோயிங் டு ட்ராப் தீஸ் வேல்யூஸ். ஓகே, ஸோ and removed equal to and app dot drop எதெல்லாம் ட்ராப் பண்ணலாம்? லேபிள்ஸ். ஸோ லேபிள்ஸில் வந்து இப்போ நாம் க்ரியேட் பண்ண இந்த லிஸ்ட்டை கொடுத்துடலாம் ரைட்டா. எல்டி ஜஸ்ட் செக் இட் அவுட் அண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் வில் சி த லேபிள்ஸ் வந்து எல்டின்னு நம்ம கொடுத்துட்றோம். அண்ட் இதோடைய ஆக்சஸ் வந்து 1. ஓகே, ஸோ காலம் வைஸாக நம்ம வந்து எடுக்க சொல்கிறோம். and tab removed that sorry okay, so I think it should be losing these ones with the missing values. Shape கொடுத்தோம், screen stop ஆயிடுச்சா? ஸ்க்ரீன் தெரியுதுல்ல? ஸோ இப்போ இதோட ஷேப் போட்டு பார்த்தா ஷேப் அப்படின்னு போட்டு பார்த்தா யூ சி ஒன்லி வி ஹேவ் ஒன்லி 73 காலம்ஸ். ஓகே, ஸோ ஆக்சுவலி நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி யூ ஷுட் நோ வை யூ ஆர் ரிமூவிங் தட். ஓகே, நம்ம வந்து வி டிடன்ட் கோ இன்டு டீட்டெயில், ஏன்னா ஒவ்வொரு காலமுக்கும் அவங்க வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க ரைட்டா. So they are given description to every column. So it will be better if you go through these columns and then drop them. But நாம் வந்து இப்போ 40 காலமே உட்காந்து பார்த்துட்டு இருக்க முடியாது, அதனால் we have just dropped them all ரைட்டா. ஸோ வேணும்னா இப்போ நீங்கள் வந்து நல்வழி மறுபடியும் செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எங்கே நல்வழி செக் பண்ணோம்? டூ லிஸ்ட்டு டேட்டா ஃப்ரேம் பார்க்கலாம். இதுதான் null value. ரைட், ஸோ கரண்ட் அப்படி நம்ம ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் null value எவ்வளோ இதாக இருக்குது டிசெண்டிங்கில் வந்து ஷார்ட் பண்ணி நம்ம வந்து பார்த்துக்கலாம் வேண்டாம். ஸோ எத்தனை இதில் வந்து null values மோஸ்ட்லி இல்லை, அண்ட் இருந்தாலும் ரொம்ப கம்மியான இதாக இருக்குது. ஸோ இது வந்து ஆக்குபேஷன் டைப்பு. ஓகே, மோஸ்ட் ஆஃப் த ஃப்ளாக் அப்படின்ற டாக்குமெண்ட்ஸுக்கு அதில் எதுலேயுமே null value இல்லை ரைட்டா.
So we just need to understand whether this flag is going to be of any relation to us. Okay, most of them are like flag. When we say flag, நம்மளால அந்த டேட்டா செட் இதில் ஓப்பன் பண்ண முடியாதுல. ஒரு நிமிஷம். Application data. I'm just opening that particular file. Okay, it may take a few seconds. So இந்த flagsல என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? Filter. ஓகே, ஓன் கார் வச்சுருக்காங்களா, ரியாலிட்டி வச்சுருக்காங்களா? ஸோ ஃப்ளாக் மொபைல் எஸ்ன்னா 1, இதுன்னா 0. இந்த மாதிரி செகண்ட் டாக்குமெண்ட், தேர்ட் டாக்குமெண்ட்லாம் கொடுத்துருக்காங்களா? இந்த மாதிரி தான் நிறையா they have even the last application for the previous contract. Sometimes by mistake client or a clerk could have provided more applications for one single contract. ஸோ இப்போ இந்த டேட்டா எல்லாம் நமக்கு ரெலவெண்ட்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம வந்து we have to check, ரைட்டா? ஸோ அதை வந்து இப்போ நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ டேட்டா அனாலிசிஸ் பண்ணும்போது மோஸ்ட்லி இந்த மாதிரி we may have to go and நம்ம முதல்ல சொன்ன தான் the grunt job we do, right, that has to be done. Okay, so let us go ahead and check whether this flag is going to help. Flag column அப்படின்னு ஒரு லிஸ்ட் நம்ம ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். யா, அண்ட் ஸ்பேஸ் ஓகே ஃபார் வந்துச்சு, ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ யூ கேன் ஹேவ் இட் செப்பரேட்லி. ஃபார் ஐன் ரிமூவ்டு தானே கரண்ட் ஆப் ரிமூவ். யா, ஸோ கரண்ட் ஆப் ரிமூவ்டில் வந்து நம்ம வந்து ஒன்றா எடுக்கிறோம் காலம்ஸ். ஓகே, இதில் வந்து ஒவ்வொரு காலமாக நம்ம எடுக்கிறோம். அதில் வந்து இந்த ஃப்ளாக் அப்படிங்கக்கூடிய இந்த கீவேர்டு இருக்கான்னு நம்ம பார்க்குறோம். ஓகே, if I starts with, ஓகே, ஸோ இந்த வேல்யூ வந்து இந்த ஃப்ளாக் அப்படிங்கக்கூடிய இந்த கீவேர்டை வச்சு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, ஓகே, இந்த இதை வச்சு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா we are just going to append that to the flag column. Okay, flag column dot append I. சரியா? ஸோ இப்படி பண்ணும்போது நமக்கு என்ன ஆகிடும், we will know which are the columns that are going to be there in that நமக்கு தேவையான ஃப்ளாகை மட்டும் அந்த ரிமூவ்டு காலம்ஸ்லேருந்து நம்ம ஃப்ளாகை மட்டும் நம்ம செப்பரேட்டாக எடுக்கிறோம். ஓகே, ஃப்ளாக் காலம்ஸ். ஓகே, இந்த இதில் வந்து நாம் பார்த்தோம் இல்லையா, இந்த ஃப்ளாக்ஸ் எல்லாத்தையும் இந்த 29 ஃப்ளாக்ஸ் இருக்கணும். ஓகே, ஸோ ஒன்றா லெங்க் போட்டு பார்த்துடலாம். ஓகே, லிஸ்டோட லென்த் பார்க்குறதுக்கு என்ன கமாண்டு? LEN சார் 28. இங்கே எத்தனை இருக்கு? ஓகே, 28 தான் ப்ரீவியஸ் அப்ளிகேஷனில் ஒன்று இருக்குது. ஸோ 29 வந்து கடைசி, இது வந்து ப்ரீவியஸ் அப்ளிகேஷன் உள்ளது. Okay. You see, these are the kind of stuff we tend to miss. Okay, and நம்ம flag ன்னு பார்த்தோன்னே we took all 29, right? ஸோ இதுதான் அந்த அனாலிசிஸ். ஓகே, ஸோ இந்த நம்ம அப்ளிகேஷனில் 28 காலம்ஸ் வந்து நமக்கு இப்போ இருக்குது, ரைட்டா? ஸோ இப்போ அடுத்த ஜாப் என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த 28 காலம்ஸையும் நம்ம வந்து we are going to analyze. Okay, for example, இதோட flag column dot head. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே மோஸ்ட்லி எல்லாமே வேறு வேறு இருப்பாங்க.
நோ எஸ்ன்னு ஒரு செட் இருக்குது, 1 0ன்னு ஒரு செட் இருக்குது. ரைட், பார்த்தா தெரியுது. இந்த இதில் 2 காலம் மட்டும் நோ எஸ்ன்னு இருக்குது, பாக்கியெல்லாம் 1 and 0ன்னு இருக்குது. ரைட், ஸோ வாட் வி ஹேவ் டு டூ இஸ் வி ஹேவ் டு convert everything into one standard value, right? And analysis about the game, it is easy to handle the numbers than the string, right? So இப்போ நாம என்ன பண்ண போறோம்னா, நம்ம Zomato offers பண்ணோம்ல, யாருக்கு அதே தான். So what we are going to do, we are just going to say okay, என்ன இருந்தா 0, y இருந்தா 1 அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ரைட்டா? அதுக்கு நம்ம எப்படி கோட் எழுதலாம், நம்ம ஆல்ரெடி கேட்போம். I have column data the values n to be 1 and n to be 0. Give me the code. Okay, so let it think and come back. Okay, so இது வந்து இப்போ I am using GPT 01, right? So map and replace method. Replace ஓகே. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இதை வந்து ஜஸ்ட் ரீப்ளேஸ் பண்ணிக்க அப்படிங்கிறாங்க. கரண்ட் ஆப் அண்ட் ஃப்ளாக் ஓன் காரு. ஓகே, let's give it a try. First one, it should be 1 0 0 0 1. Yeah, 0 0 1 0 0. இங்கே நான் ஹெட்டு கொடுக்கல, ஸோ இது ரன் பார்க்கலாம் எவ்வளோ நேரம் அது ரீப்ளேஸ் ஆகும். சி ஒரு சின்ன டேட்டா செட் தான், 3 லட்சம் ரெக்கார்ட்ஸில் டேட்டா செட்டுக்கு எவ்வளோ டைம் ஆகுது பாருங்க இந்த ப்ராசஸ் எல்லாம். இமேஜின் யூ ஆர் ஒர்க்கிங் வித் அ ரியல் டைம் டேட்டா செட் வித் அ ஹியூஜ் வால்யூம், ரைட்டா? அதனால தான் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து உங்கள் ஒர்க்கை குறைக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறது ஈஸி. ஸோ டேட்டா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஜூபிட்டர் நோட் புக் யூஸ் பண்ணுற ரீசன் என்னென்னா, இப்போ நான் இதை ரன் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி இந்த செக்ஷன்ஸ் எல்லாம் ரன் ஆகாது. ஒவ்வொரு தடவையும் என் ஃபைல் வந்து சிஎஸ்வியில் போய் ரீட் பண்ணிட்டு வராது என்னோடய கோடு, ரைட்? இது ஜஸ்ட்டு அந்த ஒரு பர்டிகுலர் பிளாக்கை மட்டும் தான் அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ தட் டேட்டா சயின்ஸுக்கு இது ஒர்க் ஆகும். பட் நீங்கள் வெப் டெவலப்மெண்ட்டுக்கு போகும்போது ஜூபிட்டர் நோட் புக் வில் நாட் ஹெல்ப் யூ அ லாட், ரைட்டா? ஸோ அது வந்து நீங்கள் ஜூபிட்டர் நோட் புக் போனீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, பண்ணலாம், பட் இட் won't be helpful as much as the VS Code does. ரைட்டா? VS Code ஏன்னா நமக்கு வந்து அந்த வெப் டெவலப்மெண்ட்டுக்கும் போது நம்ம போடக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக ரெண்டர் ஆகி வரணும். ஓகே, அண்ட் வெப் டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்பீட் மேட்டர்ஸ். If you are not able to build a website which is as fast as we are expecting, then there's no point in having that, right? இப்போ நீங்கள் என் மிஷினில் வந்து அது ஸ்லோவாக இருக்குது, நீ வந்து ஹை சர்வர் போட்டுக்கோ அப்படின்னா, not everyone is going to have a high-end server. ஓகே, அதனால் டிபெண்ட்ஸ் ஆன், இது எல்லாமே டூல்ஸ் தான், பட் த கோட் யூ ரைட் இஸ் கோயிங் டு பி த சேம். அன்றைக்கி கொஸ்டின் என்கிட்ட கேட்கும்போது நான் தான் சொன்னேன், இட்ஸ் கோயிங் டு பி த சேம் கோட். எந்த டூலில் நீ எழுதுகிற, எப்படி ஹேண்டில் பண்ணுற அப்படிங்கிறது தான். ஸோ ஃபைனலி இப்போ நீங்கள் இந்த டேட்டா, நாம் இப்போ பண்ணுற டேட்டா அனாலிசிஸ் இதெல்லாம் நீங்கள் ஒரு காமன் டெம்ப்ளேட் மாதிரி எடுத்து ஒரு ஃப்ளாஸ்க்குள்ளே போட்டு, ஃப்ளாஸ்க்னா அது மைக்ரோ சர்வீஸ்குள்ளே போட்டுட்டு நீங்கள் டிப்ளாய் பண்ணி ஒரு ஏபிஐ எக்ஸ்போஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னு வைங்களேன், யூ கேன் சிம்பிளி சே ஒரு எக்ஸல் ஃபைல் நீங்கள் இம்போர்ட் பண்ணுங்கள்,
you will get all the analysis and you will get the final output அப்படின்னு நீங்கள் ஈஸியாக சொல்லலாம். Okay, it's kind of like a dialed down, very dialed down version of your Power BI or Tableau. அதானே Power BIயில் வந்து அந்த டேட்டா ஃபஸ்ட் ப்ரிலிமினரி ஸ்டெப் அதுதான். உங்கள் டேட்டாவை எடுக்குது, எதெல்லாம் கேட்டகரி வேல்யூ, எதெல்லாம் நியூமரிக்கல் வேல்யூன்னு பார்க்குது, ரைட்டா? ஸோ யூ கேன் டூ ஆல் தோஸ் திங்ஸ் இன் ஃப்ரண்ட் அண்ட். நாம் இவ்வளோ தான் பண்ணியிருக்கோம்ல, ஒரு டேட்டா அந்த டேட்டாவை க்ளீன் இது பண்ணும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்த உடனே சொல்லலாம், ஓகே இதெல்லாம் கேட்டகரிக்கல் வேல்யூ உங்கள் டேட்டா செட்டில், இதெல்லாம் நியூமரிக்கல் வேல்யூ, இந்தந்த வேல்யூஸில் இதெல்லாம் மிஸ்ஸிங்காக இருக்குது. இப்போ கேட்டகரி வேலை இந்தந்த கேட்டகரிஸ் இருக்குது, இந்த கேட்டகரியில் இத்தனை வேல்யூஸ். ஸோ உங்களோட இடிஏ எல்லாத்தையுமே யூ கேன் ஆட்டோமேட். தட் இஸ் வாட் யுவர் பவர் பிஐ இஸ் டூயிங். இப்போ நம்ம ஒரு லாஸ்ட் ஒரு 6-7 கிளாஸாக நம்ம என்ன பண்ணுறோமோ அதை தான் அந்த பவர் பிஐ வந்து இட்ஸ் டூயிங். ரைட்டா? இவ்வளோ நேரம் ஆகுது, ஆல்மோஸ்ட் 3 minutes. ஓகே, let us see how long it takes because we have to understand, right? Okay, so kind of like yes no சொல்லு. அந்த y மேப்ல வந்து நம்ம s to y small y கேபிட்டல் கொடுக்கல. சூப்பர். அதான் எரர் இல்லப்பா, எரர் வரலப்பா. எரர் நான் இப்போ ஸ்டாப் பண்ணேன். நீங்க ஸ்டாப் பண்ணிருக்கீங்க. ஓகே ஓகே n கேபிட்டல்ல இருக்கு. சரி, ஓகே, நல்ல வேலை சொன்னேன். சேவ் பண்ணிக்கோ. ஓகே, இது பெரிய பிரச்சனை இருக்கும். ஸோ நான் ரன் பண்ணுறேன், பட் ஸ்டில் இட் டேக்ஸ் டைம். It takes time. So it's what it is doing is it is going through every single row, checking and mapping. Okay. So in that, okay, என் கொஸ்டின் பதில் சொல்லுங்க. இந்த இடத்துல நம்ம ஸ்மால் y கொடுத்தா என்ன ஆயிருக்கும்? நான் ஸ்மால் y ஸ்மால் n கொடுத்தா என்ன ஆகும்? வேல்யூஸ் y இல்ல சார், இல்ல எதுவுமே மேப் பண்ணாம வந்திருக்கும் சார். Exactly. So there will be no change. Right? So yes, that was a mistake, but that was not a grave one. So the drop values போடும்போதெல்லாம் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த ட்ராப் எண்ணெய் கொடுக்குறோம்ல, அங்கெல்லாம் யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். ரைட்டா? ஜஸ்ட் பிகாஸ் அதில் வந்து எண்ணெய் இருக்குது அப்படின்றதுனால நம்ம வந்து ட்ராப் பண்ணிட்டு போயிட முடியாது. சி, இவ்வளோ ஒரு பெரிய டேட்டா செட்டில் ஒர்க் பண்ணும்போது இதான் வந்து உங்களுக்கு பிரச்சனை. இட் பி டூ ஸ்லோ. ப்ராப்ளி வில் ட்ரை டு ரெடியூஸ் த ரெக்கார்ட் கவுண்ட். இது இந்த மாதிரியே போச்சுன்னா, ஏன்னா யூ சி இட்ஸ் ரன்னிங் அரவுண்ட் ஃபார் 1 minute 20 seconds. Let us see how long it runs. சரியா? ஸோ இப்போ புரியுதா உங்களோட பவர் பிஐ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு? நாளைக்கே if you decide to create your own tool kind of like a Power BI, you can just ஃப்ளாஸ்கில் போட வேண்டியது, ஃப்ரண்ட் அண்ட் எடுக்க வேண்டியது. இந்த ஸ்டெப்ஸ் இப்போ நம்ம பண்ண இந்த எல்லா ஸ்டெப்ஸையும் சீக்வன்ஷியலாக ரன் பண்ணணும். இங்கே நம்ம இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கோம்ல, இந்த எல்லா ஸ்டெப்ஸையும் சீக்வன்ஷியலாக யூ ஹேவ் டு ரன். ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ரீட் த டேட்டா, ஃபைண்ட் அவுட் த ஷேப், கிவ் த டிஸ்கிரிப்ஷன். ஸோ இது வந்து இது ஃபைண்ட் அவுட் த ஷேப்பு அண்ட் கிரியேட் த டிஸ்கிரிப்ஷன். கேட்டகரிக்கல் டேட்டாவா நியூமரிக்கல் டேட்டாவான்றது கிளிக் பண்ணுங்கள். கேட்டகரிக்கல் டேட்டானா என்னென்ன கேட்டகரிஸ் இருக்குது, ஒவ்வொரு கேட்டகரிலையும் என்னென்ன வேல்யூஸ் இருக்குது, ரைட்டா? நியூமரிக்கல் டேட்டானா உன்னோட இது எப்படி இருக்குது, என்ன ரேஞ்சில் இருக்குது, ரைட்டா? அண்ட் அதுக்கு ஹிஸ்டோகிராம் முடியுதா, என்ன டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்குது, அது என்ன ஹிஸ்டோகிராம் போட முடியுதா, ஸ்கேட்டர் பிளாட் போட முடியுதா? ஓகே, அதில் நீங்கள் பேர் பிளாட் போட்டிங்கன்னா யூ கேன் சே ஓகே இந்த மாதிரி வந்து கோரிலேஷன் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ யூ கேன் பில்ட் யுவர் ஓன் மினி டூல். பார்க்குறதுக்கு தான் ரொம்ப பெருசாக தெரியும், பட் பேக் எண்டில் இவ்வளோ தான் இருக்குது. பட் இஃப் யூ ஹாவ் டு டூ தட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அ லாட். ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் கைஸ் ஹூ ஆர் ஜஸ்ட் டூயிங் தட் ஃபார் ட்ரைங். ஸோ இதுக்கு முன்னாடி நான் அந்த கம்பெனியில் வந்து தேர் வாஸ் திஸ் we did this research on conversational business intelligence. இந்த மாதிரி டேட்டா இன்சைட்ஸ் எல்லாம் எடுத்து ஏஎம்எல் அப்படின்னு சொல்லுவோம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷின் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி உங்கள் HTML இருக்கோ அதே மாதிரி ஏஎம்எல். இன்னைக்கு ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் இருக்குல்ல, இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கோட ரொம்ப பேஸ் வெர்ஷன்.
ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் நிறைய ட்ரெண்டாக போயிட்டு இருக்காது என்ன சார் எக்ஸாக்ட்லி? ஓகே, ஸோ ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் எக்ஸாக்ட்லி என்ன அப்படின்னா, இந்த இப்போ இவன் இருக்கான்ல, இவன்கிட்ட போய் நான் ஒரு கேள்வி கேட்குறேன்ல, இந்த மாதிரி எனக்கு இதை கொடு அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் ப்ராம்ப்ட். ஓகே. ஸோ இதை நான் கொடுத்த உடனே அதால் வந்து எனக்கு ஆன்சர் கொடுத்த முடியாது. ஒரு ப்ராம்ப்ட்டுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஓகே, ஸோ எல்எல்எம்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து நான் ஒரு மெடிக்கல் எல்எல்எம் ஒன்று ரெடி பண்ணுறேன்னு வைங்களா. ஓகே, ரன் டைம் டிஸ்கனெக்டட், அதால் முடியல. இட் டிஸ்கனெக்டட் த ரன் டைம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஒரு மெடிக்கல் இது ஒன்று கொடுக்குறேன்னு வைங்களா, எல்எல்எம் ஒன்று கிரியேட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், ரைட்டா. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, நான் போயிட்டு கெட் மீ த பேஷண்ட் நேம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வைங்க, அதுதான் என்னுடைய ப்ராம்ப்ட். பேஷண்ட் நேம் அப்படிங்கிறது என்னுடைய ப்ராம்ப்ட். ஸோ பேஷண்ட் நேம் அப்படின்னு சொல்லும்போது சிஸ்டமுக்கு தெரியாது எங்கேருந்து நான் பேஷண்ட் நேம் எடுத்து வரணும்னு. தேர் ஷுட் பி அ டிஸ்கிரிப்ஷன். ஓகே, இல்லை ப்ரிஸ்கிரைப்டு மெடிசன் எடுத்துக்கோங்க. லெட் அஸ் சே ப்ரிஸ்கிரைப் பேஷண்ட் நேம் வந்து காமனாக இருக்கும், ப்ரிஸ்கிரைப் மெடிசன். ஸோ ப்ரிஸ்கிரைப் மெடிசன் வந்து உங்களுக்கு எங்கெல்லாம் ஆகும், ஒரு கேஸ் ஷீட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆக்சிடென்ட், ஒரு ஆக்சிடென்ட் கேஸ்ன்னு எடுத்துக்கோங்களேன், இஎம்டி வந்து ஒரு செட் ஆஃப் மெடிசன்ஸ் அட்மினிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. ஓகே, எமர்ஜென்சியில் ஒரு செட் ஆஃப் மெடிசன்ஸ் அட்மினிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. ப்ரீவியஸ் விசிட்டில் ஒரு செட் ஆஃப் மெடிசன்ஸ் அவங்க வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ரைட், ஃபாலோ அப் மெடிசன் போகிறீங்க, அங்கே ஒரு செட் ஆஃப் மெடிசன்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. வேறு ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன்ஸுக்கு ஒரு செட் ஆஃப் மெடிசன்ஸ் இருக்கும். ரைட், இப்போ நான் என்ன கேட்குறேன், எனக்கு வந்து ப்ரிஸ்கிரைப் மெடிசன்ஸ் கொடு அப்படின்னு கேட்டால், ப்ரிஸ்கிரைப் மெடிசன்ஸ் போடும்போது ஐ ஷுட் சே பேக் எண்டில் கரண்ட் விசிட்டில் இருக்கக்கூடியது மட்டும் எடுத்துட்டு வா அப்படின்றத நான் சொல்லணும். ஸோ யூ ஹேவ் டு சே எது எடுக்கணும் எது எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுது. ப்ரீ ப்ராம்ப்ட், போஸ்ட் ப்ராம்ப்ட்னு சொல்லுவாங்க. கரண்ட் விசிட்டில் இருக்கிறத மட்டும் எடுத்துட்டு வா, பாக்கி இருக்கிறதெல்லாம் இக்னோர் பண்ணு அப்படின்ற நம்ம சொன்னால் தான் அந்த சிஸ்டமுக்கு தெரியும், ஓகே நம்ம வந்து இதை எடுத்துட்டு வரணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ திங்க் ரன் டைம் ஸ்க்ரூட், ரன் டைம் உட்காந்துருச்சு. சரி, ஒரு நிமிஷம் நம்ம சேவ் பண்ணிவிட்டு, சேவ் காப்பி. அட்லீஸ்ட் காப்பி அது கிரியேட் ஆச்சு. We can restart, rerun it and ஸோ இப்போ நாம் இது பண்ணுவோம் இல்லையா. ஸோ இப்போது நீங்கள் பை டிஃபால்ட் ஒரு பிடிஎஃப் அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டேட்டா கூட அப்படின்னு கேட்டிங்கன்னா சிஸ்டம் வில் ஜஸ்ட் என்ன சொல்கிறது, அதுக்கு தெரியாது. ஓகேவா, அதனால வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு டெல் இட், ஓகே இதுதான் என்னுடைய கமாண்ட். இப்போ வந்து நான் வந்து கமாண்ட் கேட்குறேன் அப்படின்னா I'll say prescribed medicine அப்படின்றத நான் சொல்லுவேன். That is my prompt. What you are supposed to do with that? So LLMs, they are long, the large language, so I'll show you what our prompt is. Okay, let us take a look. இது எப்படியும் is taking time, இல்லைன்னா நாளைக்கு நம்ம அப்படியே run it. Can you give me a prompt? இப்போ பாருங்கள், இது வரும் பாருங்கள். நான் ஐ வில் ஷோ யூ த ரிசம்பிளன்ஸ் ஆஃப் திஸ் with AML. Okay, purpose, okay, task instruction, background information, input data and desired output format, constraints and guidelines, baaki ella option. Okay, see, இது வந்து இது just prepping, ரைட்டா. ஆக்சுவல் ப்ராம்ப்ட்னா compare the prompt with
AIML. ஓகே, ஸோ இதில் வந்து ஏஎம்எல்ல பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் மேட்சிங் ஒரு பார்ட்ஸ் இருக்குன்னு அதான் இருப்பாங்க. பர்பஸ், அப்ரோச், ஃப்ளெக்சிபிலிட்டி. ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டாக அது கொடுத்தது இந்த தடவை இப்போ தான் எங்க கொடுக்க மாட்டேன்னு தெரியல. ஓகே, வெயிட் பண்ணுங்கள். இதாக இருப்பாங்க. இதுதான் ஏஎம்எல். ஒரு பேட்டர்ன் இருக்கும், அந்த பேட்டர்னுக்கு ஒரு டெம்ப்ளேட் இருக்கும், ரைட்டா? இதுதான் ஏஎம்எல். இப்போ நீங்கள் வந்து எல்எல்எம் போனீங்க அப்படின்னா, சி திஸ் இஸ் வாட் யூஆர் சேயிங். இங்கே வந்து யூ ஆர் கிளியரிங், யூ ஆர் கிவிங் எ கொஸ்டின். இந்த ஏஎம்எல் என்ன பண்ணால் இந்த கொஸ்டினோட அப்படியே போய் மேட்ச் பண்ணிட்டு வந்துடும். இங்கே வந்து அப்படி கிடையாது. உங்களுடைய நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷனை இட் ஜஸ்ட் கன்சியூம்ஸ், அண்டர்ஸ்டாண்ட்ஸ் அண்ட் ப்ரொசீட்ஸ் ஃபார்தர். அவ்வளோ. இதோட ரொம்ப அட்வான்ஸ்ட் வெர்ஷன் தான் திஸ் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். ஓகே ஓகே ஓகே. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சும்மா வேர்ட்ஸ் மட்டும் சர்ச் பண்ணாம அது என்ன சினாரியோ புரிஞ்சிட்டு காட்டுறேன். அன்ஸ்ட்ரக்ட் அந்த காமாங்க. This guy has explained it. இது வந்து அன்ஸ்ட்ரக்ட் அப்படிங்கிறது உங்களுடைய அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா இருக்கக்கூடிய இதை வந்து குவரி பண்ணி நீங்கள் எடுத்து யூஸ் பண்ண அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவை குவரி பண்ணி ஆன்சர் எடுத்துக்கிற மாதிரி உள்ளது, ரைட்டா? திஸ் இஸ் வாட் அன்ஸ்ட்ரக்ட் இஸ். ஜஸ்ட் கோயிங் த்ரூ திஸ் அண்ட் இதில் இருக்கும் ப்ராம்ப்ட் பில்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கும். This will help you understand a bit more. The preamble பார்த்தீங்களா? preamble தான் வந்து நாம் இப்போ பார்த்தோம்ல. preamble பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா your ability to extract, summarize, summarize. ஸோ இங்கே நம்ம இந்த ஜிபிடி சொல்லிச்சுல்ல, இந்த இது டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அந்த பார்த்தீங்க அந்த இதுதான் உங்களுடைய preamble. ஓகே, இப்போ வரும் அடுத்து வந்து சி இது வந்து அந்த டூலில் அவங்க கொடுக்குறாங்க. பட் ஆக்சுவல் பேக்கெண்டில் அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிற நம்ம வி ஹாவ் டு எக்ஸ்ப்ளோர் மோர். ஓகே, preamble நீங்கள் செட் பண்ணுறீங்க, போஸ்டாம்பிள். ஸோ எதை preamble வந்து அவன் என்ன பண்ணணும்னு சொல்கிறான், போஸ்டாம்பிள் என்னெல்லாம் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். ஸோ த வே நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண வரைக்கும் ப்ராம்ப்டிங் அப்படின்னா ஒரே கான்செப்ட் தான். யூஆர் இன்ஸ்ட்ரக்டிங், ஒரு ஹெட் வருது, அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வருது. ப்ராம்ப்ட் இன் பைத்தான் ஃபார் LLM. ஓகே, வெயிட் பண்ணி என்ன பண்ணுறான்றது. You see, மெசேஜில் ரோல் கண்டென்ட். ஸோ திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் த ப்ராம்ப்ட் விச் மோஸ்ட் ஆஃப் த சினாரியோஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ கொஸ்டின் வந்து அவங்க ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்காங்க. ஓகே, அது வந்து ஓப்பன் ஏஐயில் கொடுத்துருக்கறதுனால இட் ஹஸ் ஆல்ரெடி கான். ஐம் ஸ்டில் நியூ இன் திஸ் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் செக்ஷன். ஓகே, இந்த ரேகுக்கு வந்து ரேகில் வந்து இன்னும் நீட்டாக இருக்கும். ஸோ சி திஸ் ஃப்ரீ கோட் கேம்ப் கைஸ், தே ஆர் டூயிங் குட் வித் திஸ். இஃப் யூ வாண்ட் டு டூ ரிசர்ச், தீஸ் கைஸ் கேன் கிவ் யூ அ குட் content, ரைட்டா? ஸோ மோஸ்ட்லி என்னோட ஃபஸ்ட்டு இந்த ஏஐ ப்ராம்ப்டிங் என்னோட பாருங்க, தம்ப்நெயிலே கொடுத்துருக்காங்க பாருங்க, கேரக்டர் நேம், ஏஜ் ஆஃப், அவன் என்ன எனக்கு ஆன்சர், நான் கொஸ்டின் என்ன கொடுக்குறேன், எனக்கு என்ன ஆன்சர் வேணும், இதுதான் ப்ராம்ப்டிங், ரைட்டா? பட் இட்ஸ் பிகமிங் பிக் பிகாஸ் கம் ஆன், ஐ திங்க் இது டவுன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்.
எஸ் கொலாப் டவுன் ஆயிருக்கு. ஏன்னா அது நம்ம கனெக்டே ஆகலை. இல்லை நம்ம அவ்வளோ பெரிய டேட்டா செட் ரன் பண்ணோம் இல்லையா, அதனால் கொலாப் வந்து முடியாதுன்றுச்சு. மறுபடியும் அதே தானே வருது. Probably I may have to close it and open it again. இப்போதான் கனெக்ட் ஆயிருக்கு சார், ரேம் கனெக்ட் ஆயிருக்கு. சரி, ஓகே. ஸோ என்ன சொல்கிறது, ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் நம்ம பார்க்கலாம். ஸோ வி கேன் எக்ஸ்ப்ளோர் ஆல் த டெக்னாலஜிஸ். நம்மளோட சேனலை பொறுத்த வரைக்கும் இதுதான் அதுதான் அப்படின்ற மாதிரிலாம் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. என்ன டெக்னாலஜி நமக்கு தோணுதோ வி கேன் எக்ஸ்ப்ளோர் இட், ரைட்டா? ஸோ இன்றைக்கி வி ஸ்டார்டட் இட் சம்திங், வி மூவ் இன்டு சம். இந்த மாதிரி இப்போ ஃப்ரீ டைம்ஸ் கிடைக்கும் போது வி வில் எக்ஸ்ப்ளோர் அதர் திங்ஸ். நான் எப்பவுமே அப்படி தான் பண்ணுவேன். இந்த மாதிரி ஏதோ உட்கார்றேன்னு வைங்களேன், சம்டைம்ஸ் என்ன ஆனால் ஸ்டக் ஆகி நிற்போம். ஸ்டக் ஆகி நிற்கிற நேரத்தில் ஐ ஜஸ்ட் கோ அரவுண்ட், லுக் அட் அதர் கண்டென்ட். நோ ஒன் இஸ் கோயிங் டு ஸ்டாப் மீ ஆர் கில் மீ சேயிங் இல்லை நீ இதை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. எவ்ரி திங் இஸ் அவைலபிள். நம்ம கூட நம்ம குட் ஃப்ரெண்ட் ஜிபிடி இருக்குது. ஸோ ஐ ஆல்வேஸ் டூ திஸ். அதனால தான் வந்து ஐ கைண்ட் ஆஃப் சீம் லைக் ஐ நோ அ பிட் மோர், ரைட்டா? ஆக்சுவலி ஐ டோன்ட் நோ. நானுமே அது ரொம்ப பெருசாலாம் தெரியாது. பட் ஐ சி வீடியோஸ். நான் இந்த மாதிரி தான். இப்போ ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பேசணுமா, ஸோ ஐ ஜஸ்ட் கோ ஹெட் அண்ட் ஜஸ்ட் சர்ச் ஃபார் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். ஓகே, ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ஃபுல் கோர்ஸ் அப்படின்னு நான் போடுவேன். நார்மலாக நான் எப்படி போனால் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ஃபுல் கோர்ஸ் ஃபார் பிகினர்ஸ். திஸ் இஸ் ஹவ் ஐ சர்ச். ஐ ஆல்வேஸ் கன்சிடர் மை செல்ஃப் அஸ் பிகினர், ரைட்டா? ஸோ ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வரும். இந்த அதுக்கு வந்துருக்குல ஜிபிடி இப்படி கீழே வந்தோம் அப்படின்னா ஐ லுக் ஃபார் சம் ரெப்யூட்டட் கைஸ். ஸோ எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பாயிண்டில் வந்து ஸோ திஸ் கை இஸ் குட் கோட் பேசிக்ஸ் அப்படின்றது அவங்க கொஞ்சம் நல்லா பண்ணுவார். அண்ட் கிருஷ்ணாயக் ஹேஸ் டன் அ குட் ஜாப். அதுமாதிரி ஃப்ரீ கோட் கேம்ப் கைஸ் have done a really good job. ஓகே, ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அதிலே தான் உங்களுக்கு வந்து ரேக் வரும். ரேக் ஃபார் ஏஐ. ஓகே, ஸோ இட் வில் ஆகுமெண்ட். நான் எப்பவுமே வந்து இந்த மாதிரி உங்களுக்கு அனிமேஷன்ஸ் உள்ள இந்த மாதிரி கண்டென்ட் நான் பார்ப்பேன் அதிகமாக. ஸோ தீஸ் ஆர் நாட் லைக் த கோட்ஸ், ஓகே, but these are like actual explanation on what it is. People show you visually, okay? So these are the kind of videos I start with. I never start with the actual implementation. எனக்கு ஒரு விஷயம் தெரியும்னா என்னது அது எங்கே நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ ஈஸி. திஸ் இஸ் ஃப்ரம் IBM. This is not a random guy doing some random stuff. So this is from IBM. I think Watson X-க்காக அவங்க வந்து ரேக் இது பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எல்லா டாபிக்கும் IBMல கொஞ்சம் சிம்பிள் பெட்டர் எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். It's not just IBM. There are a lot of guys who do this. Okay, because கூகுளோட சர்டிஃபிகேஷன்ஸ் அதே மாதிரி தான் இருக்கும். அதுவும் நம்மளோட இதுக்கு வந்து கூகுள் வந்து மோஸ்ட்லி இன்டு திஸ் SEO, சர்ச் இன்ஜின் ஆட்டோமேஷன், அந்த மாதிரி அவங்களோட டெக்னிக்கல் கான்செப்ட் வீடியோஸ் அவ்வளோ நல்லா இருக்காது. பட் அந்த சர்டிஃபிகேஷன்ஸ் வீடியோஸ், த எஃபோர்ட் தே புட் இன். நம்ம வந்து எந்த இதுக்கு அந்த வெக்டார் இன்ஜினியரிங், லீனியர் அல்ஜிப்ரா பார்த்தோம்ல, அதில் கூகுளோட ML கோர்ஸில் வந்து நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்து நம்ம பண்ணியிருக்கோம், ரைட்? ஸோ அதெல்லாம் வந்து இட்ஸ் ரியலி குட். ஸோ இந்த மாதிரி நாம தான் போய் தேடணும். சரி, the same thing I think this guy is also doing. But this guy, ஸோ எல்லாருக்கும் எல்லாம் செட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. உங்களுக்கு என்ன மாதிரி கோர்ஸ் வேணும், என்ன மாதிரி கண்டென்ட் வேணும், அந்த ஆத்தர் உங்களுக்கு புரியுறாரா? ஓகே, அதெல்லாம் we are the ones who are supposed to go and search. ஓகே, இன்னொருத்தர் இருப்பானு, neural network for beginners. Artificial intelligence for beginners.
the blue to brown. His courses are good. Neural network என்ன actually neural network எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் you can, this guy does it visually. கொஞ்சம் அட்வான்ஸ் கான்செப்டாக தான் போகும். ஸோ இங்கே பாருங்க. ஸோ 3 அப்படிங்கிறத how is it converting, நான் இதில் இருந்தால் அந்த உங்களுக்கு வந்து அந்த டைமென்ஷன் ரைஸ் பண்ணுறது நான் எடுத்து வந்தேன். you remember that heart ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் போட்டுட்டு நம்பையில் வந்து அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஆகும்போது ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ், when it is grayscale it is grayscale number, but when it is actually RGB the dimension went up. So அதெல்லாம் I just got my idea from here. இந்த மாதிரி நிறைய இருக்கு. So you see how it is taking up. So that this is called the activation function. So வந்து பிரைட்டாக இருந்ததுன்னா 1, டார்க்காக இருந்ததுன்னா 0. if it is just the gray there's a different value. So if your value, if the grayscale is following certain pattern, then you can match it out. So அதில் வந்து அவன் கொடுத்துப்பாங்க ஒவ்வொரு இதுக்கும் there is a combination. So இப்போது அந்த ஒவ்வொரு பிக்சல் மாறும்போதும் அது எப்படி. ஸோ now you see this is 9, right? This is a representation of 9. How it is changing அப்படின்றது பாருங்க. This is how your matrix happens. And the first layer நம்ம சொல்லுவோம்ல, and the first layer of neural network, this is where it is. This 9, it's a matrix which consists of 28 by 28 pixel, which is converted into a single array. You see, it's converted into a single line, and this is the first level activation of your neural network. This 784 has been brought down, reduced into multiple neural networks, and finally you will be getting an answer between 0 to 9. So you see the content, the quality of content these guys are putting. I just go do the research and I just bring everything into one single place. These guys are like way genius. So அதனால தான் நான் எப்பவுமே என்ன சொல்றேன்னா, even without me you can continue the learning. Okay, I'm just a guy who just spends time on internet, learns about these stuff. Okay, this is not the only thing I do. I do follow a lot of other stuff as well. என் யூடியூப் ஓப்பன் பண்ணிங்கன்னா என்னால் ஆகுதுன்னு பார்ப்போமா, இது நான் ஒர்க் அவுட் பண்ணும்போது உள்ளது. இது ஸ்டாக் மார்க்கெட்டிங் ஐ ஃபாலோ சம்டைம்ஸ். This business kind of studies this. There's this guy called Growth School, Think School. He talks about the various business points or communication model. Yeah, other I follow. So on the way, like I spend most of my time on YouTube doing this stuff. இப்போதான் I'm detoxing myself. I'm just saying no, YouTube போதும், we'll just learn, start reading books ன்னு சொல்லிட்டு I'm switching back to books. Right? Because few things I felt like it's been misinterpreted. அது அந்த படிக்கக்கூடிய ஆத்தரை பொறுத்தது. ஓகே, எழுதின ஆத்தரோட இன்டென்ஷன் ஒரு மாதிரி இருக்கும், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற நம்மளோட இன்டென்ஷன் வேறு மாதிரி இருக்கும். I saw that, அதனால I switched it. I think இந்த இது வந்து இன்னைக்குள்ள முடியாது. Yes sir, maybe RAM consumption ஜாஸ்தியா ரொம்ப பெரிய டேட்டா செட்ன்றதா, see it's executing for 7 minutes. And this is what I say. நான் லிட்ரலி ஆஃபீஸ்லலாம் வந்து நான் காலையில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கமாண்ட் அடிச்சுட்டு போயிட்டேன் அப்படின்னா சாயங்காலம் வரைக்கும் அது ஓடிக்கிட்டு இருக்கும். சம்டைம்ஸ் மறுநாள் நான் வந்து பார்க்கும்போது ஃபெயில் அப்படின்னு வந்திருக்கேன், நான் திரும்ப அடிச்சு விடணும். ரைட்டா? ஸோ யூ சி இட் ஹஸ் டேக்கன், இட்ஸ் ரன்னிங் 8 minutes. இது வந்து ரன் ஆகிட்டு ஒவ்வொரு செல்லாக போய் பார்த்து அது பண்ணிக்கிட்டு இருக்குது. இட்ஸ் டூயிங் இட்ஸ் ஜாப். ரைட்டா? இப்போ ரேம் ஃபெயில் ஆன மாதிரி, ரேம் டிஸ்கனெக்ட் ஆன மாதிரி செவ்வாய் அங்கே வந்து நோடு உட்காந்துரும், நம்ம அடிச்சு விட்ட நோடு ஒன்றும் பண்ண முடியாது. மறுநாள் நீங்கள் வந்து again you have to do the same process. இது வந்து R&D ப்ராசஸில் வந்து இது வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ணிப்போம். சரி, ஓகே, நோடு போயிடுச்சு, மறுபடியும் அப் பண்ணி விட்டு மறுபடியும் அடிச்சு விடு, அவ்வளோதான். But imagine the same happening while you are in a production system.
So then everyone will be like running around like they are in fire. ரைட்டா? ஸோ இது வரைக்கும் நான் இவ்வளோ பெரிய டேட்டா செட் எடுத்து ஒர்க் பண்ணது கிடையாது. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ டிட் லைக் இந்த 3 lakh டேட்டா செட். நான் எப்போவுமே வந்து செஷன்ஸுக்கு வரும்போது இவ்வளோ பெரிய டேட்டா செட்ஸ் எடுத்து வரவே மாட்டேன். பிகாஸ் ஐ கிளியர்லி நோ இந்த மாதிரி வந்து நம்மகிட்ட மிஷின் கெப்பாசிட்டி கிடையாது. இப்போ இதுவே என்னோட ஓன் மிஷின் இருக்குது. ஐ எம் ஹேவிங் அரவுண்ட் லைக் ஒரு 128 GB ஆஃப் GPU ப்ராசஸிங் பவர் அப்படின்னா நான் கவலைப்பட மாட்டேன். பட் ஐ ஹாவ் டு பை தட், ரைட்டா? இவென்ச்சுவலி அதான் பிளானு. பட் அதை நான் விசாரிச்சுட்டு இருந்தால் இட்ஸ் கோயிங் இன் லேக்ஸ். அட்லீஸ்ட் ஒரு 3 லட்ச ரூபாயாவது நான் இன்வெஸ்ட் பண்ணணும். அண்ட் திஸ் இஸ் நாட் த டைம் ஃபார் மீ டு டூ தட். அதனால் ஐம் ஜஸ்ட் ஹோல்டிங் ஆஃப். பட் when we are going for deep learning, I'll definitely buy that. Because deep learningலாம் வந்து உங்களால் இந்த மாதிரி இதிலெல்லாம் வச்சு விளையாடிட்டு இருக்க முடியாது. இட் வில் பி வெரி ஸ்லோ. நமக்கு தேவையான அந்த ஒரு இதை வந்து நம்மளால் ப்ரொசீட் பண்ண முடியாது. பட் when you are actually working on deep learning in your organization, உங்களுக்கு இந்த தலைவலி இருக்காது. Because you can go and tell them, okay, you want to do deep learning, this is the setup I want. எனக்கு இந்த GPU வேணும் அப்படிங்கிற நீங்கள் கேட்கலாம், and they will buy it for you. ரைட்? இங்கே வந்து நம்ம பண்ணுறதுக்கு வந்து ஐ கான்ட் கோ அண்ட் ஆஸ்க் எனி ஒன் லைக் எனக்கு ஒரு GPU கூட அப்படின்னு யார்ட்டையும் கேட்க முடியாது. பட் தேர் ஆர் விர்ச்சுவல் GPUs which we can use for credits. I'm exploring all, ரைட்டா? ப்ராபபிள். ஆனால் அதில் ஃப்ரீ கிரெடிட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி தான் ஆகும். நம்ம ஏதாவது ஒரு டேட்டா செட்டை போட்டு ரன் பண்ணால், ஏன்னா அவன் வந்து நமக்கு அவ்வளோ பெரிய ப்ராசஸிங் பவர் கொடுக்க மாட்டான். நம்ம ஏதாவது ஒரு டேட்டா செட்டை ரன் பண்ணும்போது இட் வில் பி டூ ஸ்லோ அண்ட் நம்மளால் வந்து முன்னாடியே போக முடியாது, ரைட்? அந்த ஜிபியூ பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கல சார். இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா கொலாப்லேயே சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ இந்த ரைட் சைடில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே ஜிபியூ ஆப்ஷன்ஸ் காமிக்கும். அது என்னென்ன ஆப்ஷன்ஸ்னே தெரியல சார். எதுக்கு எங்கே காட்டுது இதுலையா? சார் அதில் கிளிக் பண்ணிங்கன்னா மேனேஜ் செஷன்ஸா? இல்லை சார், சேஞ்ச் ரன் டைப் தான் மாறும். GPUs வந்து ஆக்சுவலி டோன்ட் இப்போ உங்களோடதுலேயே பார்த்தீங்கன்னா சார் ரேம் கன்சப்ஷன் ஏறி இருக்குன்றங்காட்டி தான் அந்த சிம்பிள் அப்படியே இன்க்ளைண்டாக இருக்குது ரேம் அண்ட் டிஸ்க். ஸோ அப்போ அதுலேயே வந்து பார்த்தோம்னா அது ஒரு ஆப்ஷன் சேஞ்ச் ரன் டைம்லேயே ஏதோ ஒன்று இருக்கும் சார். இந்த GPU அப்படிங்கிறது CPU மாதிரி தான். பட் த ஒன்லி திங் இஸ் இட்ஸ் அட்வான்ஸ்ட். CPUக்கு வந்து ப்ராசஸிங் பவர் கம்மி, GPUக்கு வந்து ப்ராசஸிங் பவர் அதிகம், ரைட்டா? ஸோ இன்றைக்குள்ள NVIDIA தான் வந்து இன்றைக்கி வந்து இதுக்குள்ளே பெஸ்ட்டு GPU மேக்கர்ஸ். ஓகே, உலகத்தில் இருக்கிற எல்லா AI கம்பெனியும் NVIDIA பின்னாடி தான் நிற்கிறாங்க. ஓகே, அதனால் வந்து லாட் ஆஃப் திங்ஸ் that are happening. Okay, so it's still getting executed. Probably we should have done it. And இங்கே தான் சிக்கல். இது என்ன பிரச்சனை அப்படின்னா, கொலாவை பொறுத்த வரைக்கும் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்னா நம்ம பண்ண ஒர்க் எல்லாமே மறுபடியும் we have to rerun. இதுவே நான் நாளைக்கு மறுபடியும் பண்ணி காட்டணும்னா கூட again I have to do this, ரைட்டா? ஸோ இட்ஸ் இன்னைக்கு டே இப்படியே போயிடுச்சு. ஸோ இட்ஸ் பெட்டர் we just நாளைக்கு we will just drop these two. ஈவன் தோ அது வந்து நமக்கு தேவையானதாகவே இருந்தாலும் we have to நம்மளுடைய இது வந்து மெஷின் கன்ஸ்ட்ரெயின்ட், ரைட்டா? ஸோ நம்மளுடைய அனாலிசிஸ் இட் மே பி skewed up by 1 or 2%. see, untime disconnected. ஸோ இது வந்து happens. ஓகே, ஸோ இதை வந்து we have to anticipate. வேறு எதுவுமே பண்ண முடியாது. இப்போ நாளைக்கு நான் வந்து நாளைக்கு காலையில் நான் 4 o'clock உட்காந்து இதை மறுபடியும் ரன் பண்ணால் கூட the same is going to happen again. கரெக்டா? நம்ம குறைச்சிட்டோம் சார் சைஸ். Yeah, so what's the point? So இப்போ வந்து உங்களுக்கு 3 லட்சம் ரெக்கார்ட்ஸ் இருக்கு, 128 columns இருக்கு. Okay, which one will be wiser? Working with 126 columns and 3 lakh records, or working with 128 columns and some 30,000 records? Right, which will be wiser? So these are the 2 columns which are having the problem. We can just remove it. Remove the columns, sir. So, but is it the right approach? அப்படின்னா இல்லை. We don't know anything about that column. We don't know the impact. Oh, so the flag is like flag own a car. So column descriptionல போய் பார்த்தோம் அப்படின்னா own a car. If this client owns a car. So if this client owns the car, which means it can directly tell us, okay, this guy
might not default as easy as someone who doesn't. That's just an inference. We don't know that this guy is owning the car by loan or anything. அது என்னோட இன்ஃபரன்ஸ். ஓகே, பிளக் ஓன் ரியாலிட்டி. மற்ற ரியல் எஸ்டேட்ஸ் ஓன் பண்ணுறானா, owns a house or flat, மற்ற ரியல் எஸ்டேட்ஸ் ஓன் பண்ணுறான். இஃப் ஹி ஹஸ் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் அ ப்ராப்பர்ட்டி, he already has some property collateral, it's highly unlikely that this guy is going to default on this. But இப்போ நம்மக்கிட்ட மிஷின் capability இல்லை, right? Even if I am doing this in my own Mac, I won't be able to execute this one in time. நான் போட்டு விட்டா கூட எனக்கு 1/2 மணி நேரம் ஆகும். So it's better we just drop these 2 columns and proceed further. Okay, so இந்த மாதிரி constraints எல்லாருமே இருக்கும், ரைட்டா? ஸோ ஆஃபீஸில் நம்ம சொல்லுவோம், நான் வந்து உனக்கு நீ கேட்டவொடனே ஜிபி வாங்கி கொடுத்துருவாங்கன்னு. உண்மையில் வாங்கி கொடுக்கல அப்படின்னா வாட் தேர் கோயிங் டு சே, ஓகே இந்த காலம் தானே ட்ராப் பண்ணிவிடு. Okay, we won't know. So the more you dilute, the more you pick your features, right, your inference changes accordingly. But நம்ம கேஸில் வந்து இது it should not be a big problem. ஓகே, இது வந்து அவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருக்கக்கூடாது நம்மளோட கேஸில். பட் ஸ்டில் ஓகே, ஸோ this is how we ஒரு ரியல், and this is not even a real data set. This is just like ஒரு நம்ம இதுக்கே வந்து 3 lakh ரெக்கார்ட்ஸ்க்கு நம்ம இந்த மாதிரி சொல்கிறோம்ல, நம்மளுடைய ஆக்சுவல் அந்த ப்ரீவியஸ் அப்ளிகேஷன் இதுலேயே ஒரு ஃபைல் இருக்குது பார்த்தியா, the previous application file. You see this previous application, that is around 500 MB. அப்படின்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 10 லட்சம் ரெக்கார்ட்ஸ்க்கு மேலே இருக்கும். And we are just talking about 500 MB of data and our machine sitting out. When you are going for real data science project, you will be getting around 10 terabyte, 12 terabyte. Have I told you ஒரு போயிங் 747 இந்தியாவிலேருந்து கிளம்பி யூஎஸ் போய் ரீச் ஆகிறதுக்குள்ள எவ்வளோ டேட்டா ஜென்ரேட் பண்ணுதுன்னு? One of the videos இருந்துச்சு நினைக்கிறேன் சார். Approximately it is generating around 512 GB to 2 terabyte of data. A Boeing 747 நம்ம இந்தியாவிலேருந்து கிளம்பி யூஎஸ் போய் ரீச் ஆகிறதுக்குள்ள அந்த 18 hours ஃப்ளைட்டில். ஓகே, ஸோ that is the amount of data which we are generating. Facebook is handling petabytes of data. Now imagine why those guys, why data structures and algorithms are coming into play. Data structures and algorithms are important அப்படிங்கிறது. 500 MB of data we are not able to process it at the earliest. Facebook handling petabytes and petabytes of data, and your search is like this. Facebook slow இருக்கா? Never. How? டவுனாகவும் இருக்காது சார். டவுன் அது வேற, அவங்க வந்து ரெக்கவரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வச்சுருப்பாங்க, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பேக்கப்ஸ் ஆஃப் பேக்கப்ஸ் வச்சுருப்பாங்க, ரைட்டா? டவுன் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, யோர் சர்ச் query is faster. செம ஃபாஸ்ட். இந்த How? ரீசெண்டா ரொம்ப ஃபாஸ்ட். How? That is the power, that is what you have to understand. See, technology அப்படிங்கிறது, the more deeper you go, right, it's more raw you will get exposed, ரைட்டா? எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம டீப்பாக போய்கிட்டே இருக்கோமோ அவ்வளோக்கு எவ்வளோ ராவாக நமக்கு வந்து தெரியும். இன்றைக்கி ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படின்னா எல்லாரும் ப்ராம்ப்ட் எழுதுறது தான் they are looking at it. அந்த ப்ராம்ப்ட் எப்படி போகுது, how is it interacting with the LLM? Have anyone noticed it? Anyone even tried to understand that? Right? Have anyone ever wondered, okay, I am giving a question, GPT is giving me the answer. How is this happening? How many prompts are running in GPT? Any idea? Yes, sir. How many? இப்போ இருக்க ஸ்டேஜுக்கு எல்லாருமே அந்த GPT தான். இல்ல, how many nodes அப்படின்ற ஏதாவது ஐடியா இருக்கா? 1.75 பில்லியன். நாம இப்போ அந்த இது டீப் லேர்னிங்ல அந்த நெட்வொர்க்ஸ் பார்த்தோம், நியூரல் நெட்வொர்க் பார்த்தோம்ல, அதில் வந்து 790 சம்திங் இருந்தது, ரைட்?
Imagine GPT doing the same for 1.75 billion. எத்தனை லேயர்ஸ் ஆஃப் எத்தனை ஆக்டிவேஷன் லேயர்ஸ் எத்தனை இருக்கும் அப்படிங்கிறத யூ ஜஸ்ட் சர்ச். ரைட். ஸோ த அதர் சைட், ஸோ நாம பார்க்கக்கூடிய சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இஸ் நாட் த ஆக்சுவல் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். திஸ் இஸ் வாட் ஜிபிடி. சி, ஏஐ எதை சாப்பிடுதுன்னு நீங்கள் சொல்லுங்க. ஸோ ஏஐ இஸ் கோயிங் டு ஈட் த சாஃப்ட்வேர் ஜாப்ஸ், ரைட்? நீங்கள் ஒத்துக்காட்டா அதான் உண்மை. எந்த சாஃப்ட்வேர் ஜாபை தூக்கிட்டு போகுது? That's the question. AI is going to eat data science jobs. இப்போ நான் சொன்னேன்ல, இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் உங்களால் ஆட்டோமேட் பண்ண முடியும். நாம பண்ண இந்த எல்லா ஸ்டெப்ஸும் இட்ஸ் அ டெம்ப்ளேட்டட் ஸ்டெப். நீ டேட்டாவை இம்போர்ட் பண்ண, கேட்டகரிக்கல் வேல்யூ, நியூமரிக்கல் வேல்யூ எடு, கேட்டகரிக்கல் வேல்யூ ஒவ்வொரு கேட்டகரி வேல்யூ அனலைஸ் பண்ணு. ஸோ தேர் ஆர் லைக் 5-10 அனாலிசிஸ் யூ டூ. ஒன்று என்னென்ன இருக்குன்றது பாரு. எல்லாம் எல்லாத்தோட ஃபீச்சர் இன்ஜினியரிங் பண்ணு, ஃபீச்சர் ஸ்கேலிங், ஃபீச்சர் செலெக்ஷன் பண்ணு, ஃபீச்சர் ஸ்கேலிங் பண்ணு, கோரிலேட் பண்ணி பாரு. கோரிலேஷன் வேல்யூ இந்த வேல்யூக்கு மேலே வந்ததுன்னா யூ ஜஸ்ட் சே ஓகே திஸ் இஸ் டைட்லி கோரிலேட்டட். உங்களோட இடிஏ ப்ராசஸை இட் வில் டேக் என்டையர். ரைட்? தனியா ஒரு AI டூல்ஸ் இருக்கு சார், சர்ச் பண்ணிருந்தேன். எல்லாத்துக்குமே ஏஐ இருக்கு. பஸ் இடிஏ வந்து நீங்கள் பண்ண வேண்டாம். பாண்டாஸில் தேர்ஸ் அ பேக்கேஜ், பாண்டாஸ் டேட்டா அனாலிசிஸா, ஒய் டேட்டா. நீ எதுவுமே பண்ண வேணாம். ஒய் டேட்டாவில் போயிட்டு நீ வந்து அப்லோட் பண்ணிட்டேன்னா அது இட் வில் டூ. மேபி இன்னைக்கு அது ப்ரிலிமினரியாக இருக்கலாம், இன்னைக்கு அது வந்து கரெக்டாக அவுட்புட் கொடுக்காம இருக்கலாம், but eventually it will. So where your expertise should be, it should be behind the screen. இன்னைக்கு எல்லா ஸ்க்ரீனுக்கு முன்னாடி உட்காந்துருக்கோம், ரைட்டா? none of the engineers who are working in Facebook, Meta, Netflix இந்த மாதிரி பெரிய கம்பெனிஸில் யாருமே ஸ்க்ரீனுக்கு இந்த பக்கம் இருக்க வேலையை பார்க்குறதுக்கு யாருக்குமே அவ்வளோ சம்பளம் கொடுக்கல, ரைட்? ஸோ உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஃபேஸ்புக் இஸ் லைக் வாட் 100,000 எம்ப்ளாயீஸ். 100,000லாம் அதுக்கு வாய்ப்பே கிடையாது. 30,000 40,000 40,000 எம்ப்ளாயீஸ், 40,000 people holding a system which is used by approximately 2.5 billion people. You see the force those guys are holding, right? Netflixலயும் அதே தான், Amazon எல்லாத்துலேயுமே, right? See, your focus, நீங்கள் வந்து இப்போ என்ன சொல்கிறது, அதுதான் சர்வீஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி, ப்ராடக்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி, அந்த ஒரு மைக்ரேஷன் இருக்கும். இந்த AI is going to eat all the jobs which are there in the service based industry. Service based industry. ரைட்டா? ஸோ ஏஐயால் அதை பண்ணிட முடியும். ஏஐ நம்ம ChatGPT போய்ட்டு எனக்கு வெப்சைட் பில்ட் பண்ணி கொடுன்னு கேட்டால் அது வெப்சைட் பில்ட் பண்ணி கொடுத்துரும். இந்த ப்ராடக்ட் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, ப்ராடக்ட்ஸ் ஆர் லைக் இமேஜினேஷன்ஸ் ஆஃப், sorry, I'm having something in my eyes, I don't know. The products are like imaginations of these guys, processes. ஓகே, ஒரு ப்ராசஸை ஆட்டோமேட் பண்ணுற அளவுக்கு இன்னும் ஏஐ வந்து வரல. ப்ராசஸ் அது மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் கிடையாது. மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் நீங்கள் ஈஸியாக ஆட்டோமேட் பண்ணிடலாம். தேர் ஆர் லாட் ஆஃப் ப்ராசஸ் விச் ஆர் நாட் ஆட்டோமேட்டட் yet, ரைட்? அந்த மாதிரி விஷயங்களை நாம் வந்து we have to think. ஸோ எப்பவுமே move behind the screen. When you are learning EDA, don't just learn EDA. அதுக்கு பின்னாடி என்ன நடக்குது, டேட்டாவை எப்படி அனலைஸ் பண்ணணும், டேட்டா எப்படி அனலைஸ். See these power BI engineers, those guys will be eaten out in a few years, maybe a decade, right? Power BI is able to do a lot of analysis these days. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு if they figure out a proper template, that's all. இந்த டேட்டா அனலிஸ்டோட இதெல்லாம் வந்து it can slowly go. டேட்டா இப்போவே டேட்டா குவாலிட்டி இன்ஜினியரிங்லாம் போயிருக்கும். AI can do that, ரைட்டா? இப்போவே எல்லாருமே டேட்டா குவாலிட்டி கலெக்ட் பண்ணும்போதே டேட்டா குவாலிட்டியில் வந்து we are more concerned about it. நல்வழி வந்தால் என்ன பண்ணணுன்றதே சேர்த்து நம்ம டிஃபைன் பண்ணி தான் நம்ம கோடே எழுதுகிறோம்.
கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இதெல்லாம் போய்கிட்டே இருக்கும். ஸோ இவங்களோட ஒர்க் எங்கே போகும்? வேர் ஹவுசிங்குள்ளே போகும். அந்த டேட்டா ஸ்கோப், டேட்டா செக்யூரிட்டி, டேட்டா இன்டெகிரிட்டி, த ஸ்கோப் கெட்ஸ் எவால்வ். ஸோ இப்போ யாராவது வந்து ஓகே நான் வந்து எனக்கு HTML CSS JS தெரியும், எனக்கு வேலை கூட அப்படின்னு கேட்டால் eventually it might not be there. No, it's not a joke, it's actual truth. Everyone said GPTலாம் வாய்ப்பு, GPT வந்த புதுசில் இதெல்லாம் ஒன்றுமே செஞ்சுக்கிட்டாதுன்னு எல்லாரும் சொன்னோம். Everyone said that, right? இன்னைக்கு பாருங்க, the same was told about video editing softwares. இன்றைக்கெலாம் பாருங்க, பேக்ரவுண்ட் ரிமூவர்லாம் ஃப்ரீயாக இருக்குது. முன்னால் ஃபோட்டோஷாப்பில் போட்டு அவங்க உட்காந்து மணிக்கணக்காக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் இன்றைக்கி வந்து அப்லோட் பண்ணால் 20 செகண்ட் எனக்கு வந்து அந்த ஃபைல் நான் டவுன்லோட் பண்ணி எனக்கு கிடச்சிது, பேக்ரவுண்ட் ரிமூவர். Earlier it used to be done in Adobe or something, right? Photoshop, something, I don't know. So those guys lost their job. That doesn't mean the photo editing part is completely stopped. The dimension has changed. Data. More than the guys and the company காரங்க பயங்கரமா அவங்க அப்படினா புரியலமா? More than the work பண்ற ஜாப்ல இருக்க people விட அந்த கம்பெனி இருக்குல அவங்க தான் ரொம்ப ப்ராடக்ட் அதான் சொல்றேன். அந்த ப்ராடக்ட் has to evolve. The product will evolve. ரைட்டா? ஸோ அதுதான் எல்லாமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிக்குள்ளே போகணும் அப்படின்றது ஒரு சிலோட ட்ரீமாக இருக்கும். ஆனால் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி எப்படி ஒர்க் ஆகுன்றதே நிறைய பேர் யோசிக்க மாட்டாங்க. HTML CSS React வச்சுனால ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிக்குள்ளே போக முடியுமா? தி ஸ்கோப் இஸ் வெரி லிமிட்டட். அவங்களோட ஃப்ரண்ட் எண்டிங்காக அவங்களுக்கு தேவை. பட் அவங்களோட மெஜாரிட்டி ஒர்க் பிஹைண்ட் த ஸ்க்ரீனாக இருக்கும். எப்படி டேட்டாவை நீ எடுக்கிற, எப்படி நீ எந்த ப்ராசஸை நீ எடுக்கிற, எப்படி ப்ராசஸ் ஆட்டோமேட் ஆகுது, எங்கே கிளாஷ் ஆகுது, உன் டேட்டா ஸ்ட்ரக்சர் என்ன டேட்டா பேஸ் இருக்குது, உன் கொரியிங் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது, உன் ப்ராசஸிங் ஸ்பீட் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது, இப்படி தான் அவனோட ஒர்க் இருக்கும். ரைட்டா? நம்மளால HTML CSS JS எடுத்துகிட்டு போயிட்டு எனக்கு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் யூ ஆர் லேர்னிங். ஸோ உனக்கு இப்போ எந்த இடத்துல இப்போ நீங்கள் HTML CSS JS தான் கிடைக்கும்னா யூ ஹேவ் டு கோ ஃபார் சர்வீஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி, ரைட்? ஸோ அந்த ஒரு டிஃபரன்சியேஷன் நம்மளை நிறைய பேர் பண்ணுறதில்ல. பட் யா, தட்ஸ் அகெயின் ஹவ் டு சே, we can do whatever we can do, அவ்வளோதான். ஸோ அடுத்த கிளாஸில் we are definitely topping these 2 columns. I think I have taken a lot of your time. Okay sir. These 2 columns we are dropping and we are continuing. இன்றைக்கே நம்ம டாப் பண்ணியிருக்கலாம், but we moved into prompt engineering. Hope the session was productive today. Yes sir. See, I tend to get lost in these things. நான் ஏதாவது ஒரு இதுக்குள்ளே போவோம், அப்படியே டிவியேட் ஆகி போய்ட்டு திரும்ப வரதுக்கு லேட் ஆகிடும். ஓகே, ஸோ அதனால் சரி. அப்போ நெக்ஸ்ட் செஷன் we will make sure we are just taking away these 2 columns and proceeding further with நம்மளுடைய the data EDA part. Okay? Yes sir. Okay guys, see you. Bye. Thank you sir. Thank you.